ஜெயிக்க முடியும். செய்யற வேலையை விரும்பி பண்ணுவோம். பார்க்க பாலா படத்துல வர்ற ஹீரோ மாதிரி இருக்கான். இவனுக்கு இன்னைக்கு 2 பொண்ணுங்களோட ஃபர்ஸ்ட் ஐட்டான்னு கேக்குறீங்களா? இதாவது பரவாயில்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஃபோன் பேசிட்டு தானே, அது கூட ஒரு பொண்ணு கூட தாங்க. அட அவளு இவன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, Move it now. Everybody running to come in, it's time to party. Everybody listen to samba, bamba, rumba, tumba, tumba. Everybody grooving, shaking, moving, becoming naughty. Everybody going, 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 go. Everybody time to move on in life and just say party. Yeah. Yo. காதல் வந்தாலே கால் ரெண்டும் இப்பதானே 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் 2 பேர் போதும். வேணா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். ஓகே? திட்டம் போட்டு பார்த்து திமிரா பேசி என்ன நீ வளச்ச. இந்தாங்க 4 பப்ஸ் கொடுங்க. அடியே கொல்லுதே அழகோ அள்ளுதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே. ஆளும் மண்டையும் மூஞ்சியும் இந்த மூஞ்சியை வச்சுட்டு சைட் அடிக்க வரானுங்க. திவ்யா, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி போச்சுனே தெரியல திவ்யா. ஏய், ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட. 100 ரூபாயா? ஏன்? குடு. ஏய், இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா? தெரியலையே. இது குத்த. இது நல்ல நோட்டு தான். எப்படி சொல்ற? இவ்ளோ குத்து குத்துனியே, காந்தி தாத்தா கண்ணாடி உடைஞ்சதா? ஐயோடா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். காரை பின்னால தள்ளனா முன்னால போகுமா பின்னால போகுமா? காரை பின்னாடி தள்ளனா முன்னாடி தான் போகும். இல்ல இல்ல, பின்னாடி தான் போகும்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லு. தெரியல, நீயே சொல்லு. காரை பின்னால தள்ளனா பெண்ணு வளைஞ்சு போயிடும். ஆமா, என் பர்த்டேக்கு கோல்ட் ரிங் கேட்டேனே, என்னாச்சு? என் செல்லக்குட்டிக்கு கோல்டன் ரிங்ல டைமண்ட் ரிங்கே வாங்கி வந்திருக்கேன். டைமண்ட் ரிங் போடு போடு போடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அம்மா. சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, திவ்யா கூட தான் இருக்கிறேன். திவ்யா கூட தான் பேசணுமா? கொடுக்கட்டுமா? யாரு? அம்மா. புடி. நம்ம மேட்டர் அம்மாக்கு தெரியுமா? தெரியுமே, நேற்று அம்மாட்டே சொல்லிட்டேன். அப்பா கூட கல்யாணத்தை ஓகே சொல்லிட்டாரு. கல்யாணமா? ஆமா. மூஞ்சியும் முகரையும் பாரு. உன் மூஞ்சிக்கு நான் கேக்குதா? உன்ன மாதிரி சுமாரான பையனுக்கு என்ன மாதிரி சூப்பரான ஃபிகர் கேக்குதா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ எவ்வளவு ஸ்மார்ட்டா ஸ்வீட்டா இருக்கணும் தெரியுமா? ஏய், என்னடா 1 வருஷம் இதை தான் லவ் பண்றியா? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இத போய் யார பார்த்து மூஞ்சி கிஞ்சி சொல்ற ராஸ்கல்? என்ன பார்த்து மூஞ்சி கிஞ்சி சொல்வியா நீ? ஏய் ஏய் விடுங்கடா.
நீ தான் ஒரு டோமா மூஞ்சின்னு பார்த்தா உன்ன மாதிரி எல்லாரும் டோமா மூஞ்சியா தெரியுதுங்க. நீங்க எல்லாம் என்ன மாதிரி சூப்பர் ஃபிகரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்கடா. அந்தர் பண்ணிடுவேன். வந்துட்டானுங்க. நாங்க சுமாரா இருக்கனால தாண்டி நீங்க சூப்பர், இல்லன்னா நீயும் சுமார் தாண்டி. சூப்பர் மாமா. இவன் யாருடா? இன்னொரு டோமாவா? ஹலோ, சிங்கம், சிங்கிள் சிங்கம். லட்டு பொண்ண தேடி வெள்ளப்ப சொல்லி வாழ போற பத்துக்கடா. நடு நடு ராத்திரியில் கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு சுத்து பண்ணடா. இந்த சுப்பனுக்கு சுஸ்மிதாவை சூப்பராக செட் ஆக பாருங்கடா. ஸ்டைல மட்டும் பார்த்துக்கிட்டு ஓகே சொல்ல வராடா. வெட்டி வந்தா காட்டாமலே லட்டு ஃபிகரும் செட் ஆகுண்டா. ஃபிகர் இல்ல வாழ்க்கை ஃபீல் ஆகுண்டா. சுகர் இல்ல காஃபி பல்லாகுண்டா. லவ் இல்லாத மனசுக்கு லைஃப் வேணுடா. ரசனாக ஃபிகர் இல்ல வாழ்க்கை ஃபீல் ஆகுண்டா. சுகர் இல்ல காஃபி பல்லாகுண்டா. லவ் இல்லாத மனசுக்கு லைஃப் வேணுடா. ரசனாக அடி என்ன லட்டு என்ன வந்தாங்க. காதல் செய்ய ஆசை வச்ச தப்பே இல்ல. லட்டு போல பண்ணுங்களே கொஞ்சம் கேளு. அந்த பீஸ் நாங்க நாள தந்தாங்க. மூஞ்சி சுமார் மூஞ்சிதா. இங்க நாங்க மெஜாரிட்டிதா. இவன் தாங்க நம்ம ஹீரோ. பார்க்க உங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருப்பான். இவன் மாதிரி குட்டிச்சோறுல டீ கடையில டாப் அடிக்கிற ராஜாக்கள் நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு ராஜா தாங்க இவன். என்னதான் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருந்தாலும் பணக்கார வீட்டு பையன்ல. இவன் ஒரு தீவிர சூர்யா ஃபேனுங்க. மனசுல இவருக்கு அப்படியே சூர்யான்னு ஒரு நினப்பு இருக்கு. சூர்யா பிடிக்கும் அப்படிங்கறதுனால ராஜான்னு அவன் பேரை சரவணன் மாத்திக்கிட்டான். ஏன்னா சூர்யாவோட உண்மையான பேர் சரவணன் தானுங்க. இந்த மாதிரி ஒரு சுமாரான பையனுக்கு வர லவ் தாங்க நீங்க இப்ப பார்க்க போறீங்க. She is a fantasy, sha-na-na-na-na, oh oh. Sweet as a harmony, sha-na-na-na-na, oh oh. Lord knows she's a mystery, sha-na-na-na-na, oh oh oh. Fills your heart with ecstasy, oh yeah yeah.
பண்ணாட நேத்து நைட்டு செம்ம ட்ரீம் டாலு. அந்த ட்ரீம்ல நீ தீயா பறவ நம்ம உருகா உருக. ஐயோ டீச்சர் பண்ற வேலையா இருக்கு. நான் டீச்சராவே இருக்கிறேன், நீ நல்ல ஸ்டூடெண்டா இரு. அது போதும். ஹலோ. So we are calling from AFC Bank. உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட் கார்டு சாங்க்ஷன் இருக்கு சார். இருக்கனே. நீ எந்த பேங்க்ல இருந்து வேணா பேசுடி. ஆனா உன் அக்கவுண்ட் மட்டும் என்கிட்ட ஓபன் பண்ண முடியாதுடி. ஏய், நான் எப்படி பேசினாலும் கண்டுபிடிச்சிடுறேன். ஆனா என்ன மட்டும் உனக்கு ஏன்டா பிடிக்கவே மாட்டேங்குது? அட்டு பெண்கள் ஆண்களுக்கு அலர்ஜி, லட்டு பெண்கள் ஆண்களுக்கு எனர்ஜி. இதுதாங்க இவனோட தத்துவமே. எவ்வளோ நேரம் பார்த்தாலும் பேப்பரில் ஒன்றும் தெரில, நமக்கு படிக்கும் தெரில. டேய், எவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு டீயே சொல்கிறா? தூக்கு போட்டு செத்துரு. ஓகே சார், எல்லாமே நம்மள மாதிரி வெற்றி வெட்டுங்களா இருக்குதுங்க. இவன் ஒரு மார்க்கமாக வரான். என்னடா கண்ணாடிலாம் போட்டு ஒரு டைப்பாக வர? போன இடத்துல என்ன சிக்கிடுச்சா? மச்சான், சஞ்சய் ராமசாமி இன்னைக்கு. சூப்பரா சூப்பரா, ஐ லைக் இட். ஏது இந்த கஜினி மொட்டை சூர்யா அந்த கட்டப்பா? அண்ணே, ரெண்டு ஸ்பெஷல் டீ போடுனே. மாமா, நீ தான்டா சஞ்சய் ராமசாமி. அப்படியே ஒரு கிங் சொல்லலாம். சொல்றா, யாரா அந்த ஓவர்லாப்? நல்லா இருக்குது சேடம். பேக்கே சூப்பரா இருக்குது. வான்னு சொல்றல, வாடா. வா. எங்க கூட்டி போற? இந்த மூஞ்சாடா குச்சமா இருக்கு. ஐ லவ் யூ டா. ஏய், இதத்தனடி ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு இருக்க. நான் புதுசா ப்ரப்போஸ் பண்ற மாதிரி வெக்கப்படுற. விலையப்பாரு பொப்போ, என் ரேஞ்சே வேற. இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி தவிர வேற எந்த மூஞ்சி கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன். என்னைக்கு இருந்தாலும் நான் தான். பல்பு வாங்கினியா? பிரேமானந்தக்கு பிறந்த பண்ணி மூடுற அந்த வாய. மூஞ்ச பத்தியா 10 முறை லாரி ஆன மாதிரி புகை குண்டு மூக்கு போடி வரட்டா பாண்டி. அசல் பாவனை நினைச்சேன். செட்டுங்கிட்ட ஆச்சுன்னு அட்டு விகரலாம் என்ன டார்ச்சர் பண்றாளுடா. டேய் மச்சான், ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேளு. இந்த ஊர்ல உன்னை விட்டா அந்த மூஞ்ச வேற யாருமே கல்யாணம் பண்ண முடியாது. கண்டிப்பா சோனா உனக்கு தான். தைரியமா இருடா. ஏய், கொன்றுவேன். மச்சான் டீடா. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி 4-5 பிட்டு ஓடிட்டு தாங்க இருக்கும். அதே மாதிரி இவன் வாழ்க்கையிலையும் ஒரு 3 பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று டெலிகாலரு, இன்னொன்று டீச்சரு, 3வது என்னன்னா அட நம்ம மேட்ரு சோனாப்பா. இந்த மாதிரி 4-5 பிட்டு படம் இவனை சுற்றி ஓடினாலும் இவன் ஓட்ட நினைக்கிறது என்னவோ அது ஒரு ஹிட்டு படம்யா. ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். புரோக்கரே, இந்த பொண்ணையே பாத்துடலாமே. அம்மா, பொண்ணு பேரு உமா, நம்ம பக்கத்து ஊரு தான். பொண்ணோட அப்பா ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். ஓரளவுக்கு வசதியான குடும்பம். பொண்ணு வா வா, இந்த போட்டோவை பாரு. இந்த ஆளு கொண்டு அந்த போட்டோல இது ஓகேமா பாருங்க. சரிப்பா. அப்பாடா. புரோக்கரே, சொல்லுங்கம்மா. என் புள்ள மனசு மாறதுக்கு முன்னால பொண்ணு வீட்டுல சொல்லிருங்க. நாங்க எப்ப வந்து பாக்கலான்னு கேட்டு சொல்லுங்க. அம்மா, பொண்ணு வீட்டுல தம்பியோட போட்டோ கேட்பாங்க. கொஞ்சம் போட்டோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். என்ன தம்பி இது? சிடியில் உங்க போட்டோவா இருக்கு? இது ஏன் காசுல தான் பிரிண்ட் போடணுமா? ஹலோ, அதில் ஃபோட்டோலாம் இல்லை, அது சிங்கம் சூர்யா படம். காட்டி மாப்பிள்ள சூர்யா மாதிரி இருப்பாருன்னு போய் சொல்லுங்க. போங்க போங்க. அட பாவி, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இப்படி காமெடி பண்றியாடா? என் தலையெழுத்து. சரவணா, நீ பாட்டுக்கு சூர்யா போட்டோவா கொடுத்துட்ட. என்னங்க, பவுடரை 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாவே ஏத்துங்க. சிங்கம் சூர்யாவா? அந்த பக்கம் அந்த பக்கம். எங்க ஏங்க என்ன பட்டும் போலடா? அவ யாரு? என் புள்ள இல்ல. எங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு உமாவை பார்க்க போனேன். ஆனா அங்க என்னாச்சுன்னா, அப்பா எனக்கு சரவணனை பிடிக்கலப்பா. நாங்க ஜாதகம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். நீங்க போயிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஜாதகம் பார்த்து சொல்லுங்க, நாங்க வரோம். வேலை கட்சி முடிச்சிடணும் பழனி. சரிங்க. நீங்க சொல்லுங்க சம்பத்து. சரவணங்கிட்ட பேசுனீங்களா? சரவணனுக்கு சம்மதம் தானே? நான் பார்த்து சொல்லும்போது சரவணன் என்ன சொல்ல போறேன்?
நீங்கள் போங்க, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போகிறேன். வாங்க சம்மந்தி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா சம்பத்? வணக்கம் சம்மந்தி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. தம்பி, மாப்பிள்ள வரல? நான் தான் மாப்பிள்ள. இவன் தான் மாப்பிள்ளையா? போய் உட்காருங்க. சிறப்பா இருக்கு. ஆண்ட புண்ணியத்துல ஒரு குறையும் இல்லை. டேய், கொஞ்சம் சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கேன். இதானா? அம்மா, எல்லாத்தையும் காப்பி கொடுமா. டேய் சரவணா, பொண்ணை பிடிச்சிருக்காடா? காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்குமா? பொண்ணு பிடிச்சிருக்குங்கிறத ரொம்ப சூசகமா சொல்றாராமா. இந்த பொண்ணு ஜனனி விஷயத்துல என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பா சம்பத்துக்கு என்ன பிடிக்கல, அதனால இந்த பொண்ணு புஷ் ஆயிடுச்சுங்க. இனிமே நான் எங்கள் அம்மா அப்பாவோட சேர்ந்து பொண்ணே பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. நான் பார்த்து எந்த பொண்ணை முடிவு பண்ணுறனோ அந்த பொண்ணை தாங்க கல்யாணம் பண்ணுவேன். மச்சான், நயன்தாரா மாதிரியே இருக்காடா. டேய், இதுக்கு தான் நீ பாட சொன்னியா? டேய் என்னடா பண்ற? டேய் வரண்டா. டேய் என்னடா போறா? டேய் நில்றா. டேய் போடா. டேய் போடா. எப்படி சரக்கு அந்த யாண்டனா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் நயன்தாரா சிஸ்டர் தானே?
வா. அந்த புக் அவன் தரவே இல்லையாண்டி. என்னடி ஒண்ணும் இல்லையே, போலாம். ஒரு நிமிஷம் இரு. சரி வா போலாம். கொஞ்சம் நில்லு. சரி வா. ஒரு நிமிஷம் இரு. என்ன சொன்னக்கு ஷோ. ஏய் மிஸ்டர், உனக்கு என்ன வேணும்? பெட்ரோல் போடணும், ஒரு 100 ரூபா கொடுங்களேன். இன்னும் விளையாடுறீங்களா? நானும் பார்த்துட்டு இருக்கேன், கோயிலேருந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட் உங்களுக்கு மட்டும் எங்க வந்துச்சு? உங்களுக்கு என் மேல ஒரு இது வந்துருச்சுங்க. என்ன வந்துச்சு? அதுங்க ஒண்ணு. ஹை, என் கண்ணத்தை தொட்டு பார்க்க ஆசைப்படுறீங்க? அப்படியே இந்த சப்பி கண்ணத்தை தொட்டு பாருங்க. இது சப்பி கண்ணமா? டொக்கு கண்ணம். இந்த நாசஸ் ஜாப் எல்லாம் என்கிட்ட வேணாம். காட் இட்? ஏய் வேறடி, வா போலாம். சும்மா இருக்க மாட்டா இவன். ஜெஸ்ரீ வா போலாம். அசத்துதடிவோ அழகு பழுக்குதடிய மனசு. இவரை நம்பவே முடியாதுடி. சரியான கேடி. கார்டு நைஸா உள்ள அமுக்கிட்டு வா. கவனமா பாரு. இந்த ஸ்கூலே ஒரு மாதிரி இருக்குல்லடி. ஏதோ இருமல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒண்ணு படி இல்ல விளையாடு. சுகந்தி எல்லா பொண்ணுங்களும் பேய் இருக்குதுன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்ட. ரொம்ப வழியாத கெத்த மெயின்டைன் பண்ணு. ஏய் விடுறா, கெத்து ஆண்டா சொத்து தெரியாதா? சரவணா, சொல்லுங்க மேடம். நீ சொன்ன மாதிரி அந்த பிள்ளைங்களை பேய் பயம் காட்டி உன் வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன். சரிங்க மேடம். எனக்கு அவசரமா ஒரு 1000 ரூபாய் வேணும். ஏய், அந்த லேப் அசிஸ்டன்ட் வேற சொன்னான்டா, எலும்பு கூடுலாம் உடஞ்சிச்சான், அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து அனுப்பு. வரேன்ப்பா. தேங்க்ஸ் மேடம். யூ சீட். தாராளமா தேங்க்யூங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸுங்க. கையில இதோ வந்துட்டேங்க. கையில என்னங்க எல்லாம் காலேஜ் பிள்ளைங்க. ஓ, என்எஸ்எஸ் கேம்புக்காக வந்திருக்காங்க. கேம்ப் முடிகிற வரைக்கும் இங்கே தான் தக்க போறாங்க. ஜாக்கிரதை பார்த்துக்க. சரிங்க பிள்ளைகளா, ஒரு வாரம் நான் எலெக்ஷன் கேம்புக்காக வேலூர் போறேன். நீங்க கிளம்பி போறதுக்குள்ள நான் வந்துடுவேன். கையில பிள்ளைய நம்ம ஊருக்கு சேவை பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க மனம் கோணாம பாத்துக்கணும். சரிங்க. ராஸ்கல், ஏமாத்திட்டல, உன்னை விடவே மாட்டேன். ஹலோ. ஏ ஜெயஸ்ரீ, உன் கூட வந்த பிள்ளைங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. நீ மட்டும் வேனுக்குள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. வாடி. வர மேடம். இதோ இவங்க வேற.
உலகம் பிறந்தது எனக்காக. யோ சும்மா வாயா. மாப்பிள்ள பிளான் பண்ண மாதிரியே பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டு வந்துட்ட. உள்ள போயா, வேலையை பாரியா. மாப்பிள்ள ஓ வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் போட்டுறா, எல்லா வண்டிக்கு போட்டுற போற. மா 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 என்னங்க என்ன காலிஃப்ளவர்லாம் நிறைய க்ளீன் பண்ற. சரவணா, நம்ம ஊருக்கு என்எஸ்எஸ் கேம்புக்காக காலேஜ் பிள்ளைங்கலாம் வந்திருக்காங்க. அவங்க நம்ம வீட்டுல தான் தங்குறாங்க. ஆசையா கோபி மஞ்சூரியன் கேட்டுச்சுங்க, அதான் செஞ்சு கொடுக்குறேன். ஒத்தாசை பண்ற. மா இந்த சனிகளை ஏன் உள்ள விட்டேன் இருக்கா? கோபி மஞ்சூரியன் பண்ணிருக்கா போட்டதான் தெரியும். காதுல கதுல விழுந்துற போகுது. இந்த பாரு, உங்க அப்பா சொல்லிருக்காரு, இந்த பிள்ளைங்க மண்டா ஓட்டெல்லாம் பார்த்துட்டு பயந்து அலறி அடிச்சு நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துருச்சுங்கடா. அந்த எச்சம் இந்த பிள்ளைங்களை நம்ம வீட்டுல தங்க வச்சு சொல்லி கேட்டிருக்காங்கடா. அதான் இங்க இருக்குதுங்க. பேய் மேட்ரத்தியா வேலை செய்து மெயின்டைன் பண்ணிக்கடா கெத்து. சரி போய் பார்ப்போம். சரி நீ கிளம்பு. ஏண்டா கிளம்புடா. டேய் லவ் சொல்லுமா உன்னை வச்சுட்டா சொல்லுவாங்க. கிளம்புடா. ஓஆர்எஸ் கரைசல் கொடுங்க, லூஸ் மோஷன் போடா. சரியா கண்டினியூஸா 2 நாள் கொடுங்க. தெரியும் போ. அப்ப நான் வரேம்மா. நீங்க என்ன லவ் பண்ணுங்க. அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க என்ன லவ் பண்ணி தாங்க ஆகணும். ரொம்ப ஸ்மார்ட்டா நடிக்காத. நீயும் அந்த செலப்பு நீ சீண்டு போட்டு பிளான் எனக்கு தெரியும். இவ்வளவு சீப்பா நடந்துட்டு இருக்க. மெலிஞ்சு போன இரவு போல புருவம் பார்த்தேனே, பகலு மேல இரவு போல கண்கள் என்பேனே. கவியா நானும் மாறி போனேன், காரணம் நீதானா? ஊத்து நீராய் காதல் கசிய கண்கள் சுனைதானா? விழிமோதும் வந்து வந்துதானே இமையோரம் எங்கி கிடந்தேனே. பரிமாறு பார்வை சுகம் தானே. வழிந்தோடும் காதலெனும் தீயே குளிர்காய என்னை எரிப்பேனே. பலி கூட காதல் சுவைதானே. தீண்டாமலே தீண்டாமலே தீர்த்து விட்ட தீ, பேசாமலே கேட்காமலே நேரில் வரும் சொப்பனம் நீதானே.
மோகங்கள் செய்யுதா ஈரிதழோரமா தேன்தீனை கூடமா நெஞ்சத்தின் பேரலை காதல் தானா நட்ட நடு சாமோ நடக்கிறேன் நான் கட்டி வச்ச மரமா கிடக்கிறேன் நான் உன்னை பார்த்ததாலே வளருறேன் தானா கண்ணு மட்டும் மோதும் கலவரம் தான் உயிர் சொட்டும் காதலின்றி உலகம் மேதடி நீ மட்டும் கையில் வர செத்தாலும் என் வாழ்வின் ஜீவன் நீயடி மேடம் என்னாச்சு மேடம்? என்ன அர்ஜென்ட்டா? இந்தாடி ஃபோனை ஜெயஸ்ரீ கிட்ட கொடுத்துரு. என்ன மேடம் எங்கேயோ ஊருக்கு போற மாதிரி இருக்கு? எங்க வந்து அடுத்த வாரம் தங்கச்சிக்கு மேரேஜ். மாப்பிள்ளை வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்றாங்களாம். நான் போயிட்டு 2 நாள்ல வந்துருவேன். நீங்க அது வரைக்கும் பிள்ளைங்களை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அட விடுங்க, நான் பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, கிளம்புறேன். டேய் சரவணா. என்னம்மா? சொல்லுமா. டீச்சரை மெயின் ரோட்ல பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்துருப்பா. நான் போயிட்டு வரேங்க. வாங்க. காவலியே படாதீங்க. நான் வர வரைக்கும் மாலினி பாத்துக்குவா. வரேம்மா. ஓகே மேடம். நான் பாத்துக்கிறேன். சுதா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கம்மா. ஓகே சரி மேடம். மேடம் ஜெயஸ்ரீ சுகந்தி அப்புறம் இன்னும் 2 பேர் சரியாவே மிங்கில் ஆகிறது இல்லையே, ஒதுங்கியே இருக்காங்களே, ஏன் என்னாச்சு? ஆமாப்பா, அந்த 4 தனி கேங்கு. ஓ தனி கேங்கா? காலேஜ் பிள்ளை வெளியே எடுப்பியா? அவளுக்கு நிறைய மரியாதை. வாங்கடி வெளியே. என் பிள்ளைக்கு மருந்து மாத்தி போட்டு கொலை பண்ணிட்டு உங்களுக்கு என்னடி உள்ள தூக்க வேண்டியிருக்கு. வெளியே வாங்கடி. இந்த வராளுக்கு பாரு. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அதோ நிக்கிறா பாரு. அவளும் இன்னொருத்தையும் தான் என் பிள்ளைக்கு மருந்தை மாத்தி போட்டது. நீ இங்கே இருமா. ஏய், இன்னொரு 4-5 பிள்ளைகளை காணோம். பயப்படாதடி. என்னப்பா என்னாச்சு? என் பிள்ளைக்கு போலியோ மருந்து போடுறேன்னு வேற எதையோ மருந்தை போட்டு என் பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்குமா. ஐயோ என் பிள்ளை நிறைய கக்குது. என் பிள்ளை சாக போகுமா. ஐயா, ஊர்ல இருந்து ஒரே காரணமா பொறுமையா எல்லாம் வெளியே வந்து பேசிட்டு இருக்கோம். இல்லன்னா வெளியே வராம உள்ள இருக்க 4 பிள்ளைகளை சேர்த்து தூக்கிருப்போமா. என் பிள்ளை உசுரோட வேணுமா. என்னையா லூசு பசங்க, இங்க குழந்தை சாக கிடக்க இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போடாம இங்க இருக்கீங்க. சரவணா என்னன்னு பார்ப்பா. என் பிள்ளை தத்து போச்சு, எல்லாத்தையும் உள்ள புந்து தூக்குடா. சரவணா, என் பேர பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பேசுப்பா. பார்த்தேல இப்படி. என்ன மன்னிச்சிரு சரவணா. ஏய், நம்ம ஊருக்கு சேவை செய்ய வந்த பிள்ளைங்க ஏதாவது ஒன்று எடுக்கணும்னா தான் இன்னே ஆகுறது. போங்க. சரி சரி போங்க 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 போங்க.
அப்பா சரவணா அப்பா சரவணா என் வயத்துல பாலை வாத்தப்பா. மாறுமோ பேசினாலோ திருமோ உன்னில் என்னை போல காதல் நேருமோ ஹலோ, எங்கடா இருக்க? டே அஞ்சான் படம் பார்க்க வந்தேன்டா. சரி, நேற்று நைட்டு பாப்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குமே, காயின்லாம் கரெக்டாக எடுத்தியாடா? கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணண்டா. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே தான்டா. ஆனால் ஜெயஸ்ரீ கீழே வரலையேடா. ஒருவேளை பிளான் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன்டா. வாய்ப்பே இல்ல, எல்லாம் அந்த மாலினி வேலைடா. மாலினியா? யாரவ? அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்ச சீனியர் தேவாங்கு. ஓ அவளா? ஆமாண்டா மாப்ள, அவதான் உன் ஆளோட மெயின் சுவிட்ச். மெயின் சுவிட்ச்னா? அவதான்டா உன்னையும் ஆளையும் மீட் பண்ண விடாம தடுக்கிறதே. அவளை துரத்துனாதான்டா ஜெயஸ்ரீ உனக்கு ஒர்க் அவுட் ஆவா. சொல்லிட்டல, நான் 2 நாள் அவளை எப்படி துரத்துறேன் பாரு. போதும். மூஞ்சியை பாரு எப்படி பாக்குறான்னு. ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் ஃப்ரெண்ட் ஜெயஸ்ரீ தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், நீ என்ன பெரிய மன்மத குஞ்சா? ஹலோ, வல்கரா பேசாத. டீசெண்டா கேளு, டீசெண்டா பதில் சொல்றோம். ஏய், நீ என்னவோ ஜெயஸ்ரீ மடை காட்டுறேன்னு சொன்னியாமே. ஆமா, நீ எல்லாம் எந்த தைரியத்துல வெளில வந்து பொண்ணுங்களை சைட் அடிக்கிற? நீ எல்லாம் கண்ணாடி பார்த்தா கண்ணாடியே காரி துப்போம். நீ ஜெயஸ்ரீ மடக்கிறேங்கிற. ஹலோ, மடக்கி காட்டிட்டா? ஏய், நீ மடக்கிறதுக்கு அவ என்ன ஓலப்பாயா? இன்னொரு வாட்டி அவ பின்னாடி சுத்துறத பார்த்தேன், பிஞ்சிடும். போடா. பள்ளி பல்ல காட்டிட்டு போறா பாரு. நாளைக்கு ஒன்று அனுப்புறேன். குடுமாப்ல ஓவரா பண்றா. இது வேறயா? இவ்வளமோ இங்கிருந்து விரட்டணும். முண்டக்கண்ண முடிய பாரு. இந்த இளநில தண்ணியே இல்லடி. ஆண்டி, சமையல் சூப்பரா இருந்துச்சு ஆண்டி. ஆண்டி, இன்னைக்கு சிக்கன் கிரேவி சூப்பர். இந்தம்மா. என்னாச்சு மாலினி, திடீர்னு ஊருக்கு போறேங்கிற? ஏதாவது பிரச்சனையாமா? இல்ல சாப்பாடு ஏதாவது பிடிக்கலனா என்கிட்ட சொல்லலாமே. என்னாச்சு இவளுக்கு? நிக்க மாட்டியா? என்னவா? எங்க போறீங்க? அவசியம் வந்துட்டு சொல்லணுமே. என்கிட்ட சொல்லாம வேற விட்டு சொல்ல போற? ஏய், குளிக்க தானே போற? 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? குடிக்க போறேன், வரியா? எதனாலும் ஓகே தான்டா. தெரிஞ்சேதானடி. போடா போ. என்னைக்கு இருந்தாலும் நீ எங்கட குளிச்சுதான் ஆகணும்.
சரவணா கிளி சிக்கிடுச்சு, பிளானை ஒர்க் அவுட் பண்ணிடு. போச்சு, எல்லாம் போச்சு, மொத்தமா போச்சு. என்ன விட போச்சா? கேம்ப் வேன் போச்சு. சரி சரி, ஏன் டென்ஷன் ஆற? அம்மா வந்தனே கார்ல போ. அதுக்கெல்லாம் டைம் இல்லை சரவணா. ஒரு ஐடியா. பைக் இருக்கு, நான் இருக்கேன், என் கூட வரியா? ஓகேடா. ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷனா? ஆமா. ஹலோ, என்ன பண்றீங்க? ஜெயஸ்ரீ, நீ வீட்ல இருந்து கிளம்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஸ்பீட் பிரேக்கர்ல வேகமா போக கூடாது சொன்னல. யூ இப்ப போலாம், போங்க. ஓகே. கொடுங்க. பாத்து போக மாட்டீங்க? கையை கடித்து இங்க. லூசு பையா, குடிகார பையா. பிரேக் அடி சொல்றல, லூசா நீ? அம்மா, யோ கையே. குடி யஷால. சீ. ஏய் ஜெயஸ்ரீ, வீட்ல கிளம்ப என்ன சொன்ன? பிரேக் அடிக்க கூடாது. பிரேக் அடிக்கணும்னு சொன்னேன். அண்ணா கட்டி சொன்னேன். இனிமே பிரேக் அடிக்கலாம். வெயிட் பண்ணி ஆன்டி கார்லயே போயிருக்கலாம். ஐயோ, இது வேற உடைஞ்சு போச்சு. நிறுத்துன்னு சொல்றேன். என்ன ஜெயஸ்ரீ? ஷீட் பறந்துருச்சு. பறந்துருச்சா? போ போ, சீக்கிரம் போ. பறந்துடுச்சா? ஐயோ, சிடுமூஞ்சி மரம் வேற கத்த போகுது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன கோலம் இது? ஜெயஸ்ரீ, நீ வீட்ல இருந்து வரும்போது என்ன சொன்ன? என்ன சொன்ன? உன் ட்ரெஸ் கூட என் மேல டச் ஆகக்கூடாது. அதான் ஜெயஸ்ரீ. ஓ ராமா, ஒழுங்கா என்ன கேம்ப்ல கொண்டு போய் விட்டுரு ப்ளீஸ். ஓகே, இது நான் நடந்து போட்டா? இந்த பைக் எடுத்துட்டேன். போங்க. வெளியே எங்கேயும் போலியா? என்னமாச்சு? ஒன்னும் இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு அங்கிள். சும்மா உனக்கு பிடிச்சிச்சா? நீ ஒண்ணு கவலைப்படாத, ஏன் மாப்பிள பாத்துப்பான். மாப்பிள என்ன மாமா? டேய், ஜெயஸ்ரீக்கு சுளுக்கு பிடிச்சிச்சாண்டா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், நான் ஹாஸ்பிடல் போய்க்கிறேன். இந்த பாருமா, அவன் கை பக்குவமா, ஒரு செகண்ட்ல சரியா போயிடும். இப்ப யார் எடுத்து விடுறேன்னு சொன்னத? கிட்டச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிராதரோ. சுளுக்கு எடுக்கிற ஆளை பாரு. மாப்ள குறுக்கிட்டவனா. ஏய், உன்னால தான் வலி பொறுக்க முடியல, அப்புறம் என்ன? விடுறி, நான் ஹாஸ்பிடலுக்கே போய் பாத்துக்கிறேன். சரி வா. வாமா, எல்லாம் சரியா போயிடும். வாமா, யோசிக்காத. வாடேன்றல. நீ முதல்ல போய் பல்ல விளக்கு. கிட்டச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிராதரோ. வலி தாங்க முடியலடி. மாப்ள வா, வந்து ஹெல்ப் பண்ணுப்பா. ஜெயஸ்ரீ, கவலைப்படாதம்மா, எல்லாம் மாப்பிள பார்த்துப்பான். நீ கால் எடுத்து நேரே வைமா. இந்த மாப்பிள மாப்பிள பக்குவமா எடுத்து விட்றா. கொஞ்சம் பொறுத்துக்கோடி. காலு முடிஞ்சிடும். கண்ணை முடிக்கோ. நல்லா தாண்டா போயிட்டு இருந்தது. சுளுக்க எடுக்கிறான். என்ன காலங்கத்தால பாத்தியா உன்னால? அதான் லெக் பீஸ் சாப்பிட்டல. ஹலோ
ஜெயஸ்ரீக்கு கேம்புக்கு வர முடியல. அவ வீட்ல தான் இருக்கா. நாளைக்கு கேம்புக்கு சரி. ஸ்லோகன் எழுதணும். ஸ்லோகனை நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்றேன். நீங்க ஜெயஸ்ரீ கிட்ட சொல்லி எழுத சொல்லிடுறீங்களா? நான் போனுக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதான் உங்களுக்கு பண்ணேன். சரி ஓகே மேடம், நான் ஜெயஸ்ரீட்ட போயிட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன். ஏமா என் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? சரி அதை விடுமா. ஆமாம் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு அங்கிள். ஆமாம் உங்கள் சித்திக்கு கல்யாணம் ஆகலன்னு கேள்விப்பட்டேனே. அங்கிள் அப்ளிகேஷன் போடலான்னு பார்த்தேன். சரி ஆமாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நான் அப்பா அம்மா டீச்சராக இருக்காங்க. டீச்சரா? எந்த ஸ்கூல்லம்மா? டிஏவிஐஎஸ். நான் அப்புறம் வரேன் அங்கிள். என்னம்மா கிளம்பிட்ட? பார்வதி மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, உங்கள் நம்பர் ரீச் ஆகலையா, கேம்புக்கு சார்ட்லாம் வரையணுமா, ஸ்லோகன் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க, போய் வரைஞ்சி வைங்க போ. மேடம்க்கு நானே கால் பண்ணி கேட்டுக்கிறேன். வணக்கம். வணக்கத்துக்கு ஒன்றும் குறைச்சில்ல, வாயா. இளவான அமுச்சு விட்டாரு. யோ தர்மலிங்கம், என் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சில் ஒரு பொண்ணை காட்டியா? மாப்பிள்ள அசிங்கமா இருப்பான்ல வெளில சொன்னாங்க. ஆனா சிங்கம் சூர்யா மாதிரில இருக்காரு. அப்போ ஜோதிகா மாதிரி ஒரு போட்டோ காட்டியா? எடியா 10 போட்டோவும் இல்லை, ஜோதிகா மாதிரியே இருக்கு சார். யோ ஒரே போட்டோ 10 காப்பி போட்டியா? அண்ணே போங்கண்ணே. யோ என் ரேஞ்சுக்குலாம் வந்துட்டு ஃபோட்டோவே இருக்காதியா, அதெல்லாம் எடுக்காதே, உள்ள வையா. இந்த தர்மலிங்கம் வீட்டுக்கு வந்துட்டு போனா கல்யாணம் நிச்சயம் தான். த்ரீஷா, அனுஷ்கா, அன்சிகா, அமலா பால், அயல்நாட்டு பால் வேணாயா. சார்ட் வரையணும், கொஞ்சம் ஸ்கேலும் பென்சிலும் வேணும். மாப்பிள்ள யோ டேபிள் இருக்கு, எடுத்துக்கூடியா. இதுக்கு நான் தான் போய் எடுத்து கொடுக்கணுமா? அழகழகான பொண்ணுங்களா இருக்குப்பா. எல்லாம் மிஸ் சென்னை, மிஸ் வேர்ல்டு எல்லா போட்டோவும் தான் கொண்டு வந்து காமிக்கிறேன். பார்த்து செலக்ட் பண்ணு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். உனக்கு மொக்கையா போட்டோ கொண்டு வந்துட்டு. யோ இதெல்லாம் ஒரு போட்டோவாயா? அடுத்த போட்டோ நசிரியா தம்பி. ஜெயஸ்ரீ இந்தாமா. தேங்க்யூ அங்கிள். நம்ம தம்பி ஏதோ ஒரு ஓகே பண்ணுப்பா, பொங்கல் வேற வருது. ஒண்ணா பொங்கல் யோ தர்மலிங்கம், தர்மலிங்கம் இருக்கிற போட்டோ எல்லாம் கட்டி இன்னைக்கு ஓகே பண்றேன். ஏன் கடமை. மாப்பிள்ள தோட்டத்தில் ஏதோ ப்ராப்ளமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிண்ணே. ஒண்ணுமே வரல, என்னையாது. யோ டா அந்த மாதிரி ஒரு லட்டு பொண்ணை காட்டியா, உடனே கல்யாணம் தாயா. அந்த மாதிரி உன்னால காட்ட முடியுமாயா? என்ன தம்பி வீட்டுக்குள்ளே பொண்ணை வச்சுட்டு போட்டோல பொண்டாட்டி தேடுற? பேசாம இந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் உங்க அம்மாட்ட பேசிக்கிறேன். வரட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு லட்டு மாதிரி பொண்ணு வேணும், அது வேணும், இது வேணும் பேசிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? வணக்கம்மா. வணக்கம். என்ன புரோக்கரே, அப்புறம் சொல்லுங்க. தர்மலிங்க வீட்டு வரைக்கும் போய் சரவண தம்பிகிட்ட போட்டோ காமிச்சாங்க. நம்ம வீட்டுல கூட ஒரு பொண்ணு இருக்கு. அந்த மாதிரி ஒரு லட்டு பொண்ணை காட்டியா? அப்படியா சொன்னா அவன்? ஆமாம்மா. அம்மா வண்டி பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா. அட விடுங்க, 100 என்ன 500 ரூபாய் வச்சுக்கோங்க, விடுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ஹே சரவணன், என்ன உங்களை பார்க்க தான் நான் கேம்ப்ல இருந்து வெளியே வந்தேன். நேத்துக்கு ஜெயஸ்ரீக்கு சுளுக்கு வலிச்சு விட்டால, இன்னைக்கு எனக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு, வலிச்சு விட. எங்க? இடுப்புல. உன் இடுப்பத்துக்கு அடுப்புல வைடி படி. ஆஹா, அப்போ ஜெயஸ்ரீக்கு நான் மட்டும் வலிச்சு விடுவேன், எனக்கு பண்ண மாட்டியா? ஏய் ஹலோ. ஹலோ மாலினி அக்காவா? ஏய் நான் தான்டி. சொல்லுங்கக்கா. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலடி. அந்த நெளிஞ்ச மூஞ்சி சரவணன் இளநீ குடுக்கும்போது ரொம்ப ஓவரா பண்ணிட்டான்டி. அதான்டி நான் கிளம்பி வந்துட்டேன். அவன் அப்படிதான்க்கா. என்ன விடு, கேம்ப் முடியற வரைக்கும் நீ அங்கதான் இருக்க போற. சோ நீ சேஃபா இரு. ஓகே. பாரு ஜெயஸ்ரீ, அந்த சென பண்ணிக்கிட்டு சரவணன் உன்னை எப்படியும் தேத்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்கான். உஷாரா இருந்து. சொல்லிட்டீங்களா? நான் பாத்துக்கிறேன்க்கா. என்னடா கேம்ப்ல இருந்து வந்த பொண்ணுங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு எங்களை வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏட்டா எல்லா பொண்ணுங்களும் மேடம் நான் கரெக்ட் பண்ண போறேன். ஏதோ எனக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிகர் கரெக்ட் பண்ணிக்கலாம். ரேஞ்சுக்கெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுடா. இவர் சொல்றாரு நம்மள. யாரா அது? ஷேடா. சரவணா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? போடா போடா. அப்ப சரக்கு அடிக்க 100 ரூபா கொடு. சரவணா, உங்ககிட்ட தனியா பேசணும். அப்ப நீ 100 ரூபா கொடு. போடா. நைஸ் கேர்ள்ஸ், நைஸ் பாய்ஸ். ஹேய், உன் வீடுனா நீ என்ன வேணா பண்றியா? மாமா, சரக்கு அடிக்க காசு கொடுத்துட்ட, சைடிஸ் காசு கொடுறா. காசு இல்லடா, போடா. சரவணா, உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். அப்ப வாங்க 3 பேர் சேர்ந்து பேசுவோம். சரவணா, போய் தலடா. என்ன மாமா, நோட்டு உன் மூஞ்சி மாதிரி கிழிஞ்சிருக்கு. இது எத்துமே கடைக்காரங்கிட்ட கொடுத்தா ஏன் மூஞ்சி கிழிக்க மாட்டான்? நல்ல நோட்டு கொடுறா. சரவணா, அதான் சிக்னல் வந்துச்சுல்ல, கொடு.
கண்டினியூ. இங்க பாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? மாமா ஸ்மால் டவுட்டு. சரக்கு அடிக்க காசு கொடுத்துட்ட, எந்த ஒயின் ஷாப்ல அடிக்கிட்டோம்? ஏய், எனக்கு வர கோவத்துக்கு நானே ஒன்று அடிக்க போறேன். ஓ எஸ், நீங்களும் அடிச்சின்னு சாவுங்க. சரவணா, அது என்னது? ஏத்தி பாக்குறேன்னு சொன்னியா? இந்த வெள்ளை என்கிட்ட வேணாம். உனக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. ஜெயஸ்ரீ, லிஃப்ட் வச்சுக்கலாம் ஜெயஸ்ரீ. லுக் மிஸ்டர் சரவணன், ஐ எம் வெரி சீரியஸ். முதல்ல ஒழுக்கமான நடந்துக்க கத்துக்கங்க. எல்லா பொண்ணுங்களையும் டிராமா பண்ணி வீட்டை தங்க வச்சு டெய்லி நீங்க அடிக்கிற கூத்து இருக்கே, சீ, அசிங்கமா இல்ல? ஜெயஸ்ரீ, போதும், நிறுத்து. அன்னைக்கு சுளுக்கு எடுக்கிற நீ என் காலை பிடிச்சி என்னென்ன பண்ண? சீ, இதுக்கு அப்புறமா ஓவரா லவ் டச்சர் பண்ண கேம்பையே கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். பொறுக்கி நாயே. என்னடா கட்டப்பையில? ஏய் வாடா காட்டுறேன். டேய், நீ காட்டுறதெல்லாம் காரமாக நான் பார்க்க மாட்டேன்டா. ஆஹா, இப்போ பார்க்குறேன். என்னடா ஃபிகர் என்ன உஷாராயிடுச்சா? பார்ட்டிலாம் வைக்கிறேன். டேய், எனக்கு 3, அவனுக்கு 2. என்ன சொல்கிறேன்? அதெல்லாம் கிடையாது. உனக்கு 1, அவனுக்கு 1, எனக்கு 3. டேய், நீ வாட்டர் பாயிண்ட் குடிச்சாலே வாந்தி எடுத்துருவேன். நீ போய் குடிக்கிறன்ற? டேய், பலிக்குதுடா. என்ன பார்த்து பொறுக்கிட்டாடா. பார்த்துக்கலாம். பொறுக்கிட்டானா என்ன மச்சான்? வலிக்குதுடா. அதுக்கு என்னடா உதைக்கிற? டேய், ஒரு ரவுண்ட் அடி, அதுக்கப்புறம் பேசுவோம். அட்ரா. டேய், என்னடா? அவளை ராணி மாதிரி பார்த்துப்பேன்டா. ஆனா உன்னை ராஜா மாதிரி பார்க்கலையா மாமா? என்ன போய் என்ன சொல்லிட்டா? அவளோட பர்சனாலிட்டில வேணா நான் கீழே இருக்கலாம்டா. கண்டிப்பா உண்மை. ஆனா அவளை அன்பா பார்த்துக்கிறல ஒரு உங்ககிட்ட போட்டி குடிக்கிறல, அதான் டப்புன்னு கை கேட்டாடா. பொறுக்கியாடா. எங்க அப்பா யாரா? டிஆர். எங்க அப்பா யாரா? பவர் ஸ்டார். ஐயோ, அழுகுறானா சிரிக்கிறானா அவனுக்கே தெரியலையே. எங்க அப்பா இப்போ கூட கேபினட் மினிஸ்டரா வேற சிஎம் பார்க்க போயிருக்காரா. எந்த ஏரியா? சிஎம் பார்க்க போயிருக்காருன்ற. இவ்வளவு இருந்தோம் நான் எவ்வளவு கண்ணியமா இருக்கேன்டா. ஐயோ, எவ்வளவு ஒழுக்கமா இருக்கு. என்ன போய்? ஏய் விடு மச்சான், நீ கண்டிப்பா ரவுண்ட் போய்டா. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. இன்னொரு ரவுண்ட் ஆடுறா. ஒரே ஒரு ரவுண்ட் ஆடுறா, வந்துடுறா. என்ன போய் அப்படி? சரி. என்னடா சொன்னா? என்ன போய் பொறுக்கிட்டாடா. எனக்கு சுகந்தி இடுப்பு கட்டாலடா. ஆமா. தொட்டனா? சுகந்திய தொட்டனா? தொட்டனா வீட்டுக்கார விட மாட்டானா? நீ சொல்டா. மா என்ன இது? இட்லிடா. அம்மா சோறுங்கம்மா. முதல்ல இது சாப்பிடுறா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. எங்க போச்சு இந்த சட்னி? ஏண்டி எல்லாத்தையும் சேர்த்து வையுங்கிற? மாமா சாப்பிடலையாம்மா? நைட்ல எங்க போனானோ? அதுவா, அவருக்கு இன்னும் பொண்ணு பார்க்கலையா, கோவிச்சுட்டு உக்காந்துருக்காரு. ஏன் அந்த புரோக்கர் கொண்டு அந்த போட்டோல ஒரு போட்டோ ஓகே பண்ண வேண்டியதானே? அதுக்கு புரோக்கர் ஒத்துக்கணுமே. இவன் பெரிய ஆளினால் அழகுராசா. நானே கேட்க நினைச்சேன், ஏன் மாமாக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணல? அந்த கதையை ஏன்டா கேட்குற? இவன் கல்யாண வயசுல எந்த பொண்ணு என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுதோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருந்தான். எந்த பொண்ணும் சிக்கல. கல்யாண வயசு தாண்டிடுச்சு. சரி போனா போறதுன்னு புரோக்கர் மூலமா 3 பொண்ணுங்களை கொண்டு போய் காட்டணும். சொல்லி வச்ச மாதிரி 3 பேருமே இவன் மூஞ்ச பார்த்த உடனே மயக்க போட்டு விழுவாளுங்க.
ஜெயஸ்ரீ இந்த ஒத்திக்க. வாப்பா. ஜெயஸ்ரீ. சொல்லுங்க ஆண்டி. நீ இந்த பட்டுப்பாவடையில எவ்வளவு நல்லா இருக்க தெரியுமா? நானே உனக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், நீயே போட்டுட்டு வந்துட்ட. தேங்க்ஸ் ஆண்டி. ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா, நீ அழகா இருக்க, அதைத்தான் நான் சொல்றேன். ஜெயஸ்ரீ, இந்த ஊரை பத்தியா எவ்வளவு அமைதியா இருக்கு. டவுன மாதிரி தசு புசனா இருக்க. ரொம்ப அமைதியா இருக்கு ஆண்டி. அப்புறம் தண்ணி, இந்த ஊர் தண்ணி எப்படி இருக்க? பளிங்கு மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு உங்க மனசு மாதிரி. ஐயோ, என் மனசு மட்டும் இல்லம்மா, அங்கிள் மனசும் அப்படித்தான், இந்த ஊரு ஜனக மனசும் அப்படித்தான். ஏன் என் புள்ள சரவண இருக்கானே, அவன் மனசும் அப்படிதான்மா. ஜெயஸ்ரீ, நீ இந்த ஊர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன, காத்து பிடிச்சிருக்கு, எங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, எல்லாம் சொன்ன. என் பிள்ளை சரவணனையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா. பாரு, என் பிள்ளை சரவணனையே கல்யாணம் பண்ணிக்கமா. அவன் ரொம்ப நல்ல புள்ளமா, அவனுக்கு மனசு வெள்ள மனசுமா. அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா. அவனுக்கு மனசு வெள்ள மனசுமா. பரவாயில்ல, நீ கண்டினியூ பண்ணு. சொல்லு ஜெயஸ்ரீ. நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன், அவமானப்படுத்துறேன், இருந்தாலும் ஏன் பின்னாடி சுத்துற? உங்க அம்மா கிட்ட சொன்னா என்னை விட அழகாவும் நல்ல பண்ணாவும் பார்ப்பாங்கல்ல. ஏன் நான் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறேன்? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏற்கனவே 2 பேருக்கு அடிச்சிருக்கேன். உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். சொல்லட்டுமா? வாழ்க்கையில 3 விஷயம் நம்ம கண்ட்ரோல் இல்லை ஜெயஸ்ரீ. 1, நம்ம எப்ப பிறக்கிறோம். 2, நம்ம எப்ப இறக்குறோம். நம்ம அம்மா அப்பா யாரு, இந்த 3ம் நம்ம கண்ட்ரோல் இல்லை ஜெயஸ்ரீ. ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோம், யாரோட வாழ்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது ஜெயஸ்ரீ. இந்த வாழ போகிற காலத்தில் நம்ம பிடிச்சவங்களோட சந்தோஷமாக வாழணும். அப்படி வாழ முடியலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுங்கிறதே வேஸ்ட் ஜெயஸ்ரீ. மேபி நீ ஒரு சூப்பரான பையனை எதிர்பார்க்கலாம், தப்பில்ல. ஆனால் என்ன மாதிரி ஸ்மாரான பசங்க ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா மாறுறது ரொம்ப கஷ்டம் ஜெயஸ்ரீ. சூப்பரான பையன் ஒருவேளை உன்னை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு
கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஹலோ சொல்லு மச்சான். என்னடா உன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இல்லடா. டேய் உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே தெரிலடா. ஆ மாலினி கேம்பை கட் பண்ணிட்டு போனால? ஆமா. உன் கட் பண்ணி போறேன்னு சொன்னால? போனாலா? இல்ல. அதான்டா பொண்ணுங்க சைக்காலஜி. மச்சான் மச்சான் அப்படியேறா. இப்போ பிடிக்கிறான் பாடுறா பொண்ணுங்க சைக்காலஜியை. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. சொல்லிடுச்சலாம். அம்முடா புஜ்ஜி குட்டியா முத்தம். முத்தமா கண்ணத்துலையா? போன கண்ணத்துல வையே உமா கொடுக்குறேன். நிறுத்து. உனக்கு டீசென்சினா என்னன்னு தெரியாதா? நீ பப்ளிக்ல இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எங்க பிடிக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். வேற எதுவும் சொல்ல முடியாது. இனிமே இப்படி நடந்துக்காத. உனதாடி தேடிட்டு இருந்த? தேடினியா? என்னடி? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதான். என்னடி புதுசா வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வைக்கப்படுற? ஒருத்தரை லவ் பண்ற, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. லவ்வா? ஆமாண்டி. அதுக்கு நீ தாண்டி எனக்காக அவர்கிட்ட போய் பேசணும். யாரு? அதான் அந்த சரவணன். என்னது? ஆமாண்டி, நான் அவரை சின்சியரா லவ் பண்றேன். ஒன்று பண்ணு. அவரு கூட மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார்ல, அவர்கிட்ட போய் சொல்லு. சி என்னப்பா? என்னப்பா? நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. அவர்கிட்ட சொல்லி பாரு, கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாரு. ஓகே, இப்போ என்ன விட்டுரு. பாய். ஏ ஜெயஸ்ரீ. ஹே சிங்கமா சிறுத்தையானு கூட தெரியலையாப்பா. அங்கிள். என்னம்மா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? நம்ம சரவணன் இருக்காருல்ல? ஆமா, சரவணன் இருக்காரு. அவரை எனக்கு பிடிச்சிருக்கா அங்கிள். பிடிச்சிருக்கா? நான் அவரை லவ் பண்றேன். லவ் பண்றியா? சரி, எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க அங்கிள். சேர்த்து வைக்கிறோமா? தபர்மா, கவலைப்படாத. நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு மொட்டை மாடிக்கு வாமா, நான் சரவணா கூட்டிட்டு வரேன். அங்க ஓகேவா? சரி, தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ். ஏய் ஜெயஸ்ரீ, என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைப்பா. முன்னாடிலாம் சரவணாவை பார்த்தா பிடிக்காம இருந்துச்சு. இப்பெல்லாம் அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஏய் என்னடி லவ்வா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா, அவன்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுது. என்னவோ. ஏய் சுகந்தி, என்ன இந்த நேரத்தில்? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன? உங்களை பார்த்தோன்னே நான் காலி ஆயிட்டேன். சுகந்தி, ஏய் சுகந்தி, கமல் சூப்பரா இருக்கு. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு சுகி. சூப்பரா இருக்கு சுகி. என்னடி? மேடம் உன்னை கூப்பிடுறாங்க. சரி சரவணன், நான் வரேன். சுகி பாய். நீயும் வா போல. நீ போ. ஏன் போன்னு சொல்றேன்ல, நான் வரேன். வர வர இவ தொல்லை தாங்கல. ஏய், உனக்கு ஐ லவ் யூ பிடிச்சிருக்குன்னு சொன்னதான் தெரியுமா? இனிமே அவ கூட பேசுறத பார்த்தேன். உயிர்
சரணடி சரண் அவனை எதுக்கு கூப்பிடுற? சும்மா இரு. என்னங்க தனியா 2 பேரும்? சும்மா ஷாப்பிங்க. காசு எடுத்துட்டு போலியா? ஹலோ, சும்மா மொக்கப்படாதீங்க, எல்லாம் இருக்கு. சரி அப்படி என்ன பெருசா ஷாப்பிங் பண்ணீங்க? கேம்புக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்கணும். சரணன், நானும் உங்க கூட வர, கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? ட்ரிபிள்ஸ் எல்லாம் முடியாது, நான் ஒருத்தரா வாங்க ஏத்துறேன். சுகந்தி, மேடம் கேட்ட காம்ப்ளைன் மறந்துட்டேன், நீ போய் வாங்கிட்டு வரியா ப்ளீஸ்? ஆஹா, நீயும் வா. எனக்கு கால் வலிக்குது, நீ போயிட்டு வாடி. நீயும் வாய. நான் சொல்றது கேளு போ. கால் வலிக்குதுரி. நீ ஏதோ முடிவோட தான் இருக்க. என்ன ஒருத்தர் ஆயிடுறியா? கடிச்சு கொதறிடுவேன். சூரியனும் சொக்குதே, கால நேரம் பார்த்து தளி கட்ட சொல்லி தூண்டுது, காதலிப்போம் காத்திருன்னு கன்னி மனம் வேண்டுது, கட்டழக பார்த்த நல்லா காதல் மிஷம் ஏறுது, கஞ்சத்தனம் இடுப்ப பார்த்து கண்ணு 2 மேயுது, ராணி ஏ ராணி என்னை ஏத்திக்க நீ தோணி, அது ஞானி தள்ளி போனி இது கொஞ்சம் தானே, ஏ பாமா வைக்கமெல்லாம் பூமா, ஏ வாடா நம்ம காதலுக்கு சேடா, முத்தம் 100 தந்தாலே, தள்ளிக்கிட்டு வந்து என்ன நம்ம செஞ்சானே, அவனியில் தாஜ்மஹால் முன்னுதான் நிக்குது, தாமரைய பார்த்து இந்த சூரியனும் சொக்குது, கால நேரம் பார்த்து தளி கட்ட சொல்லி தூண்டுது, காதலிப்போம் காத்திருன்னு கன்னி மனம் வேண்டுது. சீக்கிரம் வைக்கணும், முத்தத்தின் ஓசைதான் வீடெல்லாம் கேட்கணும், வருஷம் முழுக்க கதவை சாத்தணும், குழந்தை பெக்கணும்டி, பார்க்கணும் பீச்சுன்னு கடலை போடணும், காரில் பைக்கில் உரைய சுத்தணும், நெஞ்சில நீ தானே ஹீரோவா நிக்கணும், கல்யாணம் அப்புறண்டா, தாலி கட்டத்தானே காக்க வச்ச நியாயமா, எலம பசிக்குதடி பந்தி போடமா, ஜாலி கிணத்து தண்ணி காத்திருக்கு ஓரமா, கிணத்த பேத்துக்கிட்டு போறதாரையா, ராசி கை ராசி என்ன கூப்பிடுது நாசி, ஐ ஆசை ஏ தோசை என்ன சாப்பிடுது பீச, எம்மானே அடித்தேனே உன்னை திங்க போறேன் நானே, ஏ ராசா வா ராசா உன்னை கொல்ல போற லேசா, முத்தம் 100 தந்தாலே, தள்ளிக்கிட்டு வந்து என்ன நம்ம செஞ்சானே, உன்னத்த நினைச்ச பாவமா இருக்கு, புண்ணைய போலத்தான் சுத்துற, அதுக்கு தாலியை கட்டி தம்மி செய்ய முறுக்கு சொர்க்கத்தை காட்டுறேன்டா, சக்கர துக்கள வார்த்தையும் இருக்கு, சக்கர பொங்கல கண்ணமும் இருக்கு, நாக்குல எச்சுதான் ஊறுது எனக்கு, வேகத்தை பார்த்துக்கடி அப்படி போடு, அல்வா பூவை தந்து ஆஸ்தி கேட்டா தருவேன், ஆனால் முன்னாரு ஹனி முன்னு வேணும்டா, காதல் முத்தம்மா கல்லடையா போலாமா, நிலவில் அறையெடுப்போம் வைக்க கொள்ளாமா, ஓகே தோடா நீ வாடா என்ன தொல்ல செஞ்சு போடா, ஏ தோழி நீ பாடி என்ன கொள்ள கொண்டு போடி, ஏ வாயன் நீ வாயன் என்ன வாங்கிக்கிட்டு போய, நீ தாய ஒரு வாரிசம் தாய, தந்தான தான தந்தான தான தந்தான தான ஐயோ பரம்புக்கு
கடிச்சிருச்சு. சும்மா சும்மா உதட்டு எறும்புக்கிட்டே காட்டாதீங்க, என்கிட்டயும் காமிங்க. ஏய் படி. கேம்பை விட்டு போறதுக்குள்ள சரவணன் கற்பனை ஆகணும். இவன் எங்க இங்க போறா? டோர் லாக் ஆயில இருந்துச்சு, எப்படி உள்ள வந்த? அவ இப்படி வந்தாலோ அப்படிதான். யார சொல்ற ஜே? நடிக்காதடா. எனக்கு நடிக்கவே தெரியாது ஜே. ஒரு நிமிஷம் இரு. ஒரு டோர் ஓப்பன், இன்னொரு டோர் லாக். என்னடா செட்டப் இது? ஆமா, அவ எங்க? நீ என்னதானே பார்க்க வந்த? எனக்கு தெரியும். யூ சீட். பொறுக்கி நாயே. சுகந்தி. பயமா இருக்கு ஜே. கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்குவியா ஜே? பிங்க் கலர் சான்ஸே இல்லை ஜே. ஜெயஸ்ரீ, நீ இந்த காஸ்டியூம்ல செம்மையா இருக்க. அப்படியா? ஜெயஸ்ரீ, எனக்கு என்னென்னமோ பண்ணுது. என்னென்னமோ பண்ணுதுப்பா. என்ன பண்ணுது? என்னென்னமோ பண்ணுதுப்பா. என்னென்னமோனா? என்னென்னமோ பண்ணுதுப்பா. என்ன பண்ணுது? சரவணா, ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா, நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணேன். அவர் எவ்வளோ அழகு தெரியுமா? பா, செம்ம ஸ்மார்ட். அவர் ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டேல. ஹே, ஹலோ. அவர் கெமிஸ்ட்ரி மாஸ்டர்ப்பா. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எது சொன்னாலும் நம்பிடுவியா? லூசா நீ? யார் நம்புனா? நீதான். நான் நம்பலப்பா. நம்பிட்டல இல்லையா? நீ எல்லா பசங்களும் மாதிரி இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற? எல்லா பசங்களும் மாதிரினா இதுக்கு முன்னாடி எத்தனை பசங்களோட இப்படி இருந்த? இப்ப என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லு. இப்ப என்ன சொன்ன? ஏய், ஒன்னும் சொல்லல. நீ என்ன சொன்னன்னு கேட்டேன். என்ன? ஒரே ஒரு கிஸ் கேட்டேன். சரி, சாரி. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, விடுப்பா. ஆனா சாரி கேட்கறேன்ல ஜெயஸ்ரீ. சாரிப்பா. நம்ம சாரி தப்பா பேசிட்டேல. ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ற ஜெயஸ்ரீ? பேசிட்டேல. சாரி. தப்பா என்ன பேசிட்டேல. நான் ஒரு ஃப்ளோல வந்துருச்சுன்னு சொல்றேன்ல. சாரி. ஏன் சும்மா சும்மா அழுகுற? சொன்னா கேளு. சாரிப்பா. நான் சொல்றேன்ல, விட. வாட்டர் டேங்க திறந்தா மூட மாட்டாளுங்க. சை.
சரவணா, நீங்க யாரு? நான் யாருன்றதுல அப்புறம் இந்த ஊரை கூட்டி குப்பையில வந்த அந்த கேம்புக்கார தானே நீ? வந்தமா குப்பையால மல்லாம புருஷனையா தேடுற? சரவண யாரு? நான் சட்டை பேசிட்டு இருக்காத. யார் நீ? நான் சரவண பொண்டாட்டி. நீ யாருன்னு சொல்லு. ஏய் நிறுத்துடி, அத சரவணங்கிட்டே போய் கேளு. உன்னை எங்கயாவது பார்த்த ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்டேன். ஹேய் ஹலோ இடியட். ஏய் சரவணா, போன் அவகிட்ட கொடுத்து பேசுறதுக்கு வந்துட்டியோ? எல்லாம் ஒண்ணு வச்சுக்கிறேன். இவனை நம்புறது தப்பா போச்சு. சரி ஓகே சாரி போதும்பா, இதோட விடு. நான் தான் ஒரு ஃப்ளோல சொன்னேன் சாரினா விட. ஜெய் ஸ்ரீ, ஏய் நில்லு இங்க பார். பிரதர், யூ டோன்ட் ஃபீல் பிரதர், நான் கொடுக்குறேன் லீடு. சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாடா காதல? கரன்சி நோட்டை கொடுத்தா கிடைக்குமாடா கடையில்? சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாடா காதல? கரன்சி நோட்டை கொடுத்தா கிடைக்குமாடா கடையில்? மோகம் என்பது எல்லாருக்கும் 30 நாள், அது முடிஞ்சு புட்டா குடிக்கணுண்டா ஆவினு பால். ஆசை என்பது மனுஷ வாழ்வில் 60 நாள், அட அதுக்கு அப்புறம் அவதான் உனக்கு அமலா பால். சந்தையில எம்மா பஜாரில் அங்காடியில் ஐயோ மார்க்கெட்டில் பேச்ச எந்த பொண்ணுங்க இப்போ மதிக்குது? துப்பட்டால முகத்தை மூடி ஸ்கூட்டி பெப்புல பறக்குது. அப்பா அம்மா பேச்ச எந்த பொண்ணுங்க இப்போ மதிக்குது? துப்பட்டால முகத்தை மூடி ஸ்கூட்டி பெப்புல பறக்குது. கம்ப்யூட்டர் காலத்துல என்னென்னமோ நடக்குது. கத்து குட்டி பசங்க எல்லாம் காக்கா நீச்சல் அடிக்குது. புக்க ஒன்னை எடுத்துக்குன்னு ஸ்டைலா போது ரோட்டில், புக்க ஒன்னை எடுத்துக்குன்னு ஸ்டைலா போது ரோட்டில். 5 நிமிஷம் அடங்கி ஒடங்கி இருக்க மாட்டுது வீட்டில். சந்தையில் ஐயோ பஜாரில் அங்காடியில் அம்மம்மா மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாடா காதல? கரன்சி நோட்டை கொடுத்த கிடைக்குமாடா கடையில்? ஏய் பொண்ணுங்க மேல வச்சிடாத அக்கம், நல்லா இருக்கும் மனுஷனையும் பைத்தியமாக்கும். நம்பி நீயும் பொண்ணுங்க மேல வச்சிடாத அக்கம், நல்லா இருக்கும் மனுஷனையும் பைத்தியமாக்கும். மெத்த போட்டு படுத்தாலும் வராதுடா தூக்கம், சுத்தும் பூமி கூட உங்களை பிரிச்சு வைக்க பார்க்கும். மனசை விட்டு பேசுனா தான் அந்த காதல் தொடங்கும், மனசை விட்டு பேசுனா தான் அந்த காதல் தொடங்கும். மஞ்சள் தாலி கட்டுனா தான் வந்த வேலை முடியும். சந்தையில் ஐயோ பஜாரில் அங்க
அங்காடியில ஷாப்பிங் பண்ண முடியுமாட காதல கரன்சி நோட்டை கொடுத்த கிடைக்குமாட கடையில போக என்பது எல்லாருக்கும் 30 நாள் அது முடிஞ்சு புட்டா குடிக்கணும்டா ஆவின் பால் ஆசை என்பது மனுஷன் வாழ்வில் 60 நாள் அட அதுக்கு அப்புறம் அவதா உனக்கு அமலா பால் சந்தையில எம்மா பஜாரில் அங்காடியில் ஐயோ மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாட காதல கரன்சி நோட்டை கொடுத்தா கிடைக்குமாட கடையில் தைரியமா வீடு போய் சரிப்பா. ஜெயஸ்ரீ ஏய் ஜெயஸ்ரீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து ஏய் ஏய் ஷூ ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ என்ன நேத்து நீ பாட்டுக்கு அப்படி தட்டி விட்டு போனா சொல்ல வேண்டிய சோனா எல்லாம் சொல்லிட்டா. சோனா சொல்லிட்டாளா? என்னதான் சொன்னாவா? அந்த அசிங்கத்தை வரை என் வாயில சொல்லுமா? ஜெயஸ்ரீ சோனா சொல்ற எதுவுமே உண்மையில போய். லுக், எந்த பொண்ணும் தன் அசிங்கப்படுத்திக்கிட்டு பேச மாட்டா. அந்த சோனாவை நம்ப என்ன நம்ப மாட்டேல்ல? ஆக்சுவலா நீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? சரி என்ன? ஏய் ஏய் உனக்கு அந்த செலவு பண்ணி ஊத்துட்டனோ ஜெண்டறோம். கேம்புக்காரி பின்னாடி போகாதறானே கேக்குறானா? அன்னைக்கு நான் ஃபுல் மட்டையா இருந்தேன். கசமசா பண்ணவே இல்லை. பொய் சொல்றான். அவளை நம்பாத. ஐ எம் a virgin boy. ஹலோ, நான் உமாவோட அப்பா பேசுகிறேன். ஜாதகம்லாம் நல்லா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வாங்க பேசி முடிச்சிடலாம். கல்யாணம் நம்ம கோயிலில் வைக்கிறது தானே வழக்கம். ஜாதகத்துலேயும் அப்படி தான் சொன்னாங்க. கல்யாணத்தை சிம்பிளாக கோயிலில் வச்சுக்கலாம், ரிசப்ஷனை கிராண்டாக சென்னையில் வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சரிங்க, சரி, நல்லது. தேங்காய் இருக்கு, மாலை இருக்கு, பழங்கள் இருக்கு. மஞ்சள் எங்க? ஏண்டி மஞ்சள் எடுத்துட்டு வா. என்ன ஆண்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பலமா இருக்கு? நம்ம சரவணனுக்கு நிச்சயதார்த்தம்மா. நம்ம சரவணனுக்கா? எப்ப கல்யாணம்? அடுத்த மாசம் கல்யாணம். போ. ஐயோ, 2 நாள்ல நாங்க கேம்ப் முடிச்சிட்டு போயிடுவோமே. அதனால என்ன, மறுபடியும் இங்க வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட்டு வர்றது. நம்ம வீட்டு பிள்ளைங்க நீங்க. இந்த பாருங்க, போய் மூஞ்ச கழுவிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. சபையில உட்காரணும். சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க, ஓடுங்க ஓடுங்க. ஏண்டி மஞ்சளை கொண்டாட சொன்னேன், நான் போனாதான் நடக்கும் போல் இருக்கேன். டேய், காய் அது தக்காளி பத்தலன்னு வாங்க போனோம். என்னடா என்ன வாழையில கட்டு வந்துருச்சாடா? என்னடா மந்தம் பிடிச்சப்பலா வேலை பார்க்குறீங்க? பா ஏன்டா சீக்கிரம் பாருடா வேலையில. என்னடா? நான் உங்ககிட்ட தனியா பேசணும்ப்பா. தாராளமா பேசு. எது பேசுறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா பேசு. கல்யாணமா? நிச்சயார்த்தத்தை பத்தி பேசணும்பா. நீ இப்ப எது பேசினாலும் என் காதுல விடாது. நீ முதல் இடத்த காலி பண்ண போ. நிச்சயார்த்தம் அப்ப யாருக்கு? என்னடா கேள்வி? உனக்கு தான்டா. எனக்கு இது பிடிக்கல. ஏன் ஏன் பிடிக்கல? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. லவ் பண்றியா? ஓகே அரைச்சனா பாரு. நீ பார்த்து ஓகே சொன்ன பிறகு தான்டா நான் ஓகே சொன்னேன். அவங்களுக்கு வா கொடுத்து இன்னைக்கு வீட்டில் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் கையில பேச பாக்குறியா? பா அது அன்னைக்கு சொன்னேன்ப்பா. இப்ப நான் லவ் பண்ற பொண்ணு வேறப்பா. யாருன்னு கேளுங்களேன். கேட்க மாட்டேன்டா. நான் சொல்லுவேன். நான் உன்னை கொல்லுவேன். பா நான் புள்ளப்பா. உன்னால எனக்கு தொல்லப்பா. பா போடா பா. உள்ள போடா. என்னப்பா சொல்றப்பா. நிச்சயதார்த்தம் ஓவர், கல்யாணம் உமாவோட.
உனக்கு என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? உன் கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போன நினைச்சியா? சரி கூல். எல்லாரும் 100 200 வைப்பாங்க. நீ லவ்வரு ஒரு 50,000 வையேன். எனக்கு வர கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்ணுவ? உன்னை உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? ஏய் ஜெயஸ்ரீ இரு வர. இல்ல ஏய் நீல சொல்றல. நீ பிடி பாப்போம். எங்க ஓடி போற நீல? ஏய் கிளாஸ் பா. ஏய் உன்னை கொன்னுடுற பாரு. இத பாரு. உமாவை கல்யாணம் பண்ணலனா உங்க அப்பா உன்னை வெட்டுவாரு. உமாவை கல்யாணம் பண்ணா நான் உன்னை வெட்டுவேன். ஓடி போயிடலாமா? உனக்கு இன்னும் என்ன பார்த்தா அவ்வளோ கேவலமா இருக்கா? ஊரறிய தாலி கட்டணும் என் கழுத்துல. அதுக்கு எங்க அம்மா ஒத்துக்கணுமே. அதுக்கு எங்க அம்மா ஒத்துக்கணுமே. ஆன்ட்டி எனக்கு கேட்டப்பவே ஓகே சொல்லிருக்கலாம். நான் தான் பில்டப் பண்ணி சொதப்பிட்டேன். இதுக்கெல்லாம் ஒரே வழி, எங்க அப்பா மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் இறக்குறேன். சொல்லு ஜெயஸ்ரீ. ஹே இத பாரு. எதை பார்க்கணும்? என்ன திமிரா? ஒழுங்கா பிளான் பண்ண மாதிரி நடந்துக்கோ. அப்புறம் ஷிட். நாளைக்கு எங்க அப்பா பிரகாஷ் ராஜோட உங்க வீட்டுக்கு வரேன். பயங்கர ஃபாஸ்டா இருக்கு ஜெயஸ்ரீ. ஏதாவது சொதப்பன உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. உமாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே ஓகே. வெய் போன. இன்னியா பொண்டக்கோழி மாதிரி இருக்காருந்தால மாப்பிள்ள வாயது மூஞ்சதுன்னு கூட தெரியல. ஹாய் செல்லோ, ஐ எம் பிரகாஷ் ராஜ். எப்படி இருக்கீங்க சரவணன்? சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எப்படிங்க? இந்த ஆளு சிரிப்பு நிறுத்த மாட்டாரு. அதுக்கு 3 விஷயம் இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க. 1 எப்பதான் தெரிஞ்சுட்டே 2 தெரிஞ்சுட்டே 3 தெரிஞ்சுட்டே. வாங்க 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 உள்ள வாங்க. ஓகே வாங்க 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 எல்லாரும் வாங்க. ஒரு சிரிச்ச வயனை காட்டி என்ன இழிச்ச வயனா கிட்டல. எங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க அம்மாவையும் தூக்கிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் பண்ணுவாரு. ஜெயஸ்ரீ காமெடி பீஸ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. என்னடா இப்படி எப்படிமா உள்ள நாள் இவரோட குடும்பம் நடத்துற? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாமா வீட்டுக்காரரு. சும்மா இருடா நீ ஒண்ணு, இவன் ஒருத்தன். ஏன்டா கண்ணு நீ அழாதடா கண்ணு. பாவம் சின்ன பொண்ணு இவ்வளவு அழ வைக்கிறாங்க. என்னடா பண்றது? உங்க அப்பா சொல்லணும்டா. மா என்னமா இந்த பாரு, இந்த புள்ளைய கூட்டு நீ ஓடி போயிரு. மா உருப்படியா ஒரு பிளான் சொல்லுமா. ஐயோ நான் குழப்பத்துல பேசுறேன்டா. டென்ஷன்ல இருக்க நீ ஒரு டென்ஷன் எடுத்துறியா? ஆமா டென்ஷன் எனக்கும் தான்டா. என்னடா பண்றது? சரி சரி இரு இரு இரு. சரி அதை நீ விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். வர வரைக்கும் நீ பாத்துக்கோ, வந்த அப்புறம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணு, ஒர்க் அவுட் ஆகும். நீ போமா. ஏன்டி இவன் ஒருத்தி அழுகிறா? அன்னைக்கு நான் கேட்டேன்ல என் புள்ளைய கட்டிக்கிறியான்னு. அன்னைக்கு என்னமோ தேவையில்லாத ஆசையெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்கன்னு என்ன சொன்னேன். இப்ப நீ ஆசையை கற்பனை பண்ணி வச்சிருக்க. சரி சரி அழாத கண்ணு அழாத. சரிப்பா, இப்ப நம்ம பண்ணிருக்கிற பிளான் படி எல்லாம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. ஒன்னும் கவலைப்படாதம்மா, என்ன நடக்க போகுதோ. இத்தனை வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எதிரா என் குடும்பத்தில் அரசியலா இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். அந்த போண்டா கோழி அவன் பொண்டாட்டி அவன் மக நாளைக்கு 3 பேரும் கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு வரக்கூடாது. ஐயா நாங்க பாத்துக்கிட்டோம். ஐயா அவளை கொன்றுட்டுமா? டேய் அவங்கள கொல்ற பாவம் நமக்கு எதுக்குடா? அந்த 3 பேரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். ஐயா நம்ம சரவண கல்யாணம் நல்லபடியா நடக்கும், கவலையை விடுங்க. சரியா சொன்ன, அது கரெக்டா நடக்கணும். ஏற்கனவே சரவண உங்க மேல டவுட்டா இருக்காம்பா, சொதப்பிடாதீங்க.
பாக்குறதுக்கு தான் நான் சிரிச்சிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோ, பர்ஃபெக்டா இருப்பேன். என்னம்மா? ஆமாங்க, அப்பா சொல்றது சரிதாண்டி. சரி சரி, நான் ஆண்டி ரூம்ல போய் படுத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கவனமா வரீங்க. ஓகேவா? நீ ஒண்ணு ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிங்கப்பா. ஆனா அங்க பாருங்க, சும்மா தலை செம்ம கட்டணா. சோனா மாறு வேஷத்துல வருதுடா. இதடியும் வாய் மூடுறோம். அதெல்லாம் இருக்கட்டும், சரவணன் தான் என் புருஷன் சொல்லி ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தல. இப்ப கல்யாண வேலையெல்லாம் நீ தானே பண்ற. போற போக பார்த்தா தாலி எடுத்து கையில குத்தி இவளே கட்ட சொன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது. இப்போ சொல்றேன், கல்யாண பொண்ணு நான் தான். சரவண எங்கத்துல தான் தாலி கட்டுவோம். பாக்குறியா? சும்மா விளையாடாத சோனா. நான் விளையாண்டு இருக்கட்டும். சரவண விளையாண்ட பாரு. என்னடா சரவணன் டேஸ்ட் இவ்வளவு சீப்பா இருக்குது? டேய், சரவணன் தான்டா. சரவணனாடா இப்படி பண்ணிட்டான். ஆமாண்ணே. சோனா, இப்போ உன் செல்ல பாரு, எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். நீ டெலீட் பண்ணது வெறும் மெமரி கார்டில் தான். நான் சிடியே போட்டு வச்சிருக்கேன். டுபுக்கு. ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் முடியுமா? நடக்கும், நடக்கணும், நடத்தி காட்டுவேன். நான் வெளியில பார்க்க போண்டா கோழி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள காண்டாம இருக்கும். சார், யாரு நீங்க? எம்எல்ஏ உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. ஓ, பார்த்துட்டீங்கல்ல, கிளம்ப வேண்டியதானே? சார் உங்களை பார்த்துட்டு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்க சொன்னாரு. அது என்ன 4 கேள்வி நறுக்குன்னு? அறிவு கட்டவன, முட்டா பாயல, மூஞ்சூர் வாயா, மூஞ்சூர் வாயா, லூசு பாயல. யார் பார்த்து என்ன பண்றீங்க? என்ன போட்டேன்? ஐயா சொல்லு. அந்த போண்டா கோழியும் அவன் பொண்டாட்டியும் தூக்கிட்டான். அவன் பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங். குடியார பயலுங்களா, போய் முதல்ல அவளை தூக்குற வழியை பாருங்க. தாய் மாமா மாலையை போடுங்க. மாப்பிள்ள, உனக்கு கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு, ஆனா எனக்கு இன்னும் ஆகலையேடா. யோ போய் போ. ஏன் மாப்பிள்ள தான் சும்மா பேசிட்டு இருந்தோம். ஐயா, அந்த பொண்ணை தூக்கியாச்சியா? நீங்க பயப்படாம கல்யாண வேலையை பாருங்க. மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வாங்க. எங்க அப்பாவை அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க. சரவணனுக்கு நல்லதான் நடக்கும். என்னால எந்த பிரச்சனையும் வராது. என்ன மன்னிச்சிருமா. விதி சரவணனுக்கும் உமாவுக்கும் தான் முடிச்சு போட்டிருக்கு. என்னால உங்க அப்பா அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வராது. கவலைப்படாத, அவங்க சேஃபா தான் இருக்காங்க.
கெட்டி மேளம் கெட்டி மேளம். என்னை விட்டுட்டு உன் லைஃபை பாரு, ஃபோனை வை. ஏடி பொண்ணுங்க, உடனே லவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி தாலியை கிட்டிருச்சு பார்த்தீங்கல்ல. ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு வாரத்துக்கு சடங்கு சம்பிரதாயம் விருந்து எல்லாம் என் வீட்டில் தான். யாரும் மறுக்கக்கூடாது. இது என் ஆர்டரு. என்ன ஐயரே, எங்கே இருக்க? சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கிறேன்னு சொன்னேன். கல்யாணத்தில் வாயா. ஐயா, ரூம் ரெடி ஆச்சுங்க ஐயா. ரெடி ஆயிடுச்சா? சரி, கொடுத்துட்டு போ. சரி, கொண்டா. வாங்க ஐயா. போய்க்கோ. 2 டோரை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறேன் பாரு. எங்களை மாதிரி சுமாரான பசங்க நல்லவங்கன்னு சொல்ல, ஆனா நாங்க கெட்டவங்க கிடையாது. எங்களோட இந்த வெள்ளதியான மனசை ரசிச்சிங்கன்னா தாக்கதான் எப்பவுமே அழகா தெரியும். இத பொண்ணுங்க தயவு செஞ்சு புரிச்சுக்கங்க. சூப்பர் மாமா. அழகு என்பது ஒரு ஒப்பீடு தான். நாம் ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் அழகே. பியூட்டி இஸ் ஆஃப்டர் ஆல் a matter of comparison. All of us are beauty in some way. லட்டு ஃபிகரும் செட் ஆகுண்டா.